அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் பக்கரா 64வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு. இறைவனுடைய கருணை பார்வையும் அவனுடைய அருளும் உங்கள் மீது மட்டும் இல்லாதிருக்கும் என்று சொன்னார். லகுந்தும் மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளாகத்தான் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று இந்த இறை வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்கிறான். ஆம், உண்மையில் ஒரு மனிதன் அதிகாலையிலிருந்து எழுந்திருப்பதிலிருந்து இரவு தூங்கச் செல்ற வரை அவனுடைய உடல் உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கும் அவனுக்குண்டான தேவைகள் சரியாக நடைபெறுவதற்கும் ஈருலக வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் அவனுடைய கருணை பார்வையும் அவனுடைய அருளும் முக்கியம் என்பது யதார்த்தமான ஒரு உண்மைதான். நபித்தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம்னு அந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க, லை யுதஹில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா. உங்களில் எந்த ஒரு நபரையும் அவர் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள் அவரை சோனத்தில் நுழைவித்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களையுமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்களும் நல்லறங்க செய்கிறீங்க, நீங்களும் அந்த நல்லறங்களின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாதா என ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்தில் ஆம் என்று பதில் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அந்த நல்லறத்தினால் சொர்க்கம் செல்ல முடியாது, இல்லா ஐயத்தகம்மதி அனியல்லாஹு பி ஃபலின் வ ரஹ்மத்தின். அல்லாஹு தாலா தன்னுடைய கருணை பார்வையினாலும் தன்னுடைய அருளினாலும் என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர என்னால் சோனம் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஸ்ஸத்தீது, எல்லா விஷயத்திலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், வகாரிபு, உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழுங்க, நன்மையான காரியங்களில் நீங்கள் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்க. உங்களில் எந்த ஒரு நபருமே மௌத்தை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால், உங்களில் ஒரு நபர் நல்லவராக இருந்தால் அவருக்கு நீடித்த ஆயுசு கிடைக்கும் என்று சொன்னால் மீதமுண்டான அந்த வாழ்க்கைகள் அதிகப்படியான நன்மைகளை அவருக்கு அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் உங்களில் அந்த நபர் பாவியானவராக இருந்தால், தீயவராக இருந்தால் மீதமுண்டான அந்த வாழ்க்கைகளை அவர் பேணிக்கையாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் அல்லவா. எனவே உங்களை யாரும் மௌத்தை நீங்கள் ஆசிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நல்லறங்களின் மூலமாக இறைவனுடைய அருளையும் கருணையும் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.